அடுத்ததா ஒய் பிரிவு. இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய்க்கு வழங்கப்படும் அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த பாதுகாப்பு பிரிவிலையும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கிற தேசிய பாதுகாப்பு படையினும் சிறப்பு பிரிவை சேர்ந்த 1 முதல் 2 வீரர்கள் இடம்பெற்றிருப்பாங்க. அவர்கள் தேவைக்கு ஏற்ப பயன்படுத்தப்படுவாங்க. அதோட இந்த ஒய் பாதுகாப்பு பிரிவில் 8 காவல்துறையினரும் இடம்பெற்றிருப்பாங்க. இந்த பிரிவில் 1 அல்லது 2 வாகனங்கள் பயன்படுத்தப்படும். ஒரு தனிப்படைக்கு மாதம் 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் மத்திய அரசாங்கமே செலவு செய்வாங்க. தமிழ்நாட்டில் ஒய் பிரிவு பாதுகாப்பு தாவேக தலைவர் விஜய்க்கு வழங்கப்படுவதன் மூலமாக விஜய் தொடர்ந்து மத்திய அரசின் கண்காணிப்பில் தான் இருப்பார். கடைசியாக எக்ஸ் பிரிவு பாதுகாப்பு. இதில் 2 காவல்துறையினர் மட்டும்தான் இடம்பெற்றிருப்பாங்க. இதில் தேசிய பாதுகாப்பு படை சிறப்பு பிரிவை சேர்ந்த வீரர்கள் யாரும் இடம்பெற்றிருக்க மாட்டாங்க. அதோட 1 அல்லது 2 வாகனங்கள் தான் எக்ஸ் பிரிவு பாதுகாப்புக்கு வழங்கப்படும். இப்படிப்பட்ட சூழலில் தான் தாவேக தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பது தற்போது சோசியல் மீடியாவில் பேசுபொருளாக இருக்கு.